ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்த்தோம்னா இனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு கேட்டிங்களாடி அப்படின்னு சண்டை போடுறாங்க. இதே டைம் கோபியை தான் காமிக்கிறாங்க. இனியா, நீ என்னோட பொண்ணுமா, எனக்கு என்னோட உசுரை விட உன்னோட உயிர் தான் முக்கியம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னுட்டு நேராக இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டாடி அப்படின்னு இனியா கேட்குறாங்க. இனியா செல்லம், நீ ஓகே தானே? ஆமாம், நல்லா இருக்கியாடா? ஆமாம் அப்பா, இங்கே பாருடா, நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டாங்க, அதை பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதை பற்றி யோசிக்காமல் நல்லா படிடா செல்லம். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ அப்பா கிட்டே கேளு, சரியா? நான் உன் பக்கம் இருப்பான் அப்படின்னு ரொம்ப பாசமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிம்மா, காலேஜ்லாம் விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் உடனே இனியா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, ஆமாப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுப்பா, பிரின்சிபல் தனியாக கூப்பிட்டு வர விசாரிச்சாங்க, கடைசியில் எங்களை டிஸ்மிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் கோபி செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா சொல்கிற, டிஸ்மிஸா? ஆமாம், இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? இல்லைப்பா, தெரிஞ்சா டென்ஷன் ஆகி கத்துவாங்க, அதான் அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னதும் சரிடா செல்லம், நீ எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத, ரிலாக்ஸ் ஆறு. அப்பா நாளைக்கு காலையிலேயே ஸ்கூலுக்கு வர சரியா அப்படின்னு கேட்டதும் உடனே இனியாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இனி அவங்க கூப்பிடுறதுக்காக நேராக அவங்க தாத்தா பாட்டி காலேஜ் முன்னாடி நிற்கிறாங்க. பாட்டி, என்ன பாட்டி வந்திருக்கீங்க? இங்கே பாரு, இனி அம்மாவோ அண்ணனோ வரமாட்டாங்க, நாங்கள் 2 பேரும் தான் உன்னை ஆட்டோவில் கூட்டி போய் ஆட்டோவில் கொண்டு ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும் இனி அவங்க சரின்னு சொல்லிக்கிறாங்க. ஏண்டா கண்ணு, பேக்கை கொடு அப்படின்னு நம்ம இனியாவோட தாத்தா வாங்கிக்கிறாங்க. அவங்களால பேக்கை தூக்கவே முடியல போல. அப்போ அவங்க பாட்டி என்ன ஆச்சுங்க, காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னதும் இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோ இருக்குது, அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில் இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம இனியாவால் தாங்கவே முடியல. என்ன ஆச்சுமா, தலைவலிக்குதா அப்படின்னு அவங்க தாத்தா கேட்டதோ, ஆமா தாத்தா, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இனியாவோட பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட பையன் நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கானா, அதுவும் ஸ்கூலில், அதை எத்தனை வாட்டி என்கிட்ட சொன்னால் தெரியுமா, கடுப்பாயிட்டுங்க அப்படின்னதும் உடனே நம்ம தாத்தாவும், உனக்கு பொறாமடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருமா இனியா, நீயும் காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், சரியா? கண்டிப்பாக பாட்டி எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாக்கியா அவங்க சார் கூட பேசிட்டு இருக்காங்க. உடனே நடந்த பிரச்சனைகளை சொன்னதும், இங்கே பாருங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நீங்கள் உண்மையிலே கிரேட் பாக்கியா, தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி போடாதீங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலி டான்ஸ் அதுன்னு தான் போவாங்களே தவிர அவங்க வயசு மட்டும்தான் விளையாடும், அவங்க புத்தி சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. போக போக அவங்களாவே தானா மாறிப்பாங்க. இதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஆமா, வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்படி ஒரு குடும்பம் யாருக்குங்க கிடைக்கும்? ஆமா, இந்த காலத்துல பொண்ணுங்க மேலதான் பழி தூக்கி போடுவாங்க. நீ வளர்த்த வளர்ப்பு ஒழுங்கா இல்லைன்னா தான் எல்லாரும் இப்படி இருப்பாங்கன்னு. ஆனா நீங்க உண்மையிலே கிரேட். முதல்ல உங்க மேல பழி போடுறத நீ பாட்டுங்க, காலப்போக்கில் பக்குவம் அடைய எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. அப்பன்னு பார்த்து பாக்கியாவுக்கு காலேஜ்ல இருந்து மெசேஜ் வருது, இப்படி நீங்க காலேஜுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சேன், காலேஜுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பாக்கியா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ அவங்க பாட்டி ஃபோன் பேசுறேன்னு நம்ம பாக்கியா சொன்னது சரி, இந்த காலத்துல வரமாட்டா அப்படின்னு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இனியாவோட பாட்டி வந்ததும் யார் ஃபோன்ல அப்படின்னு அவங்க தாத்தா கேட்குறாங்க, இனியாவோட தாத்தா. அப்போ நம்ம விஜயா அதுவாங்க, நம்ம சொந்தக்கார பொண்ணு தான், அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கானா, அதே மாதிரி நம்ம அமுதா கர்ப்பமா இருக்காளான்னு கேட்டா அப்படின்னதும் உடனே நம்ம எங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது. இங்கே பாருடா, எப்படா இதெல்லாம் நடந்துக்க போகிறீங்க? இங்கே பாருங்க பாட்டி, ஃபஸ்ட்டு செட்டில் ஆக வேணாமா? எதிராக செட்டில் ஆகுறேன்டா, வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகுறேன்னு சொன்னால் குழந்தை குட்டிகளோடடா 50 வயசுலேயே ஆக போகிற பாட்டி, அது அவனோட தனிப்பட்ட முடிவு, அது அவங்க 2 பேரும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லியன்னு சொன்னதும் இப்படியே எல்லாரும் சப்போர்ட்டிவாக பேசி என்னோட வாயை அடிச்சிடுங்க அப்படின்னு பாட்டி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம இனியா சாப்பிடாம இருக்கிறத பாக்கியா கவனிச்சிடுறாங்க. இனியா, என்ன சாப்பிடாம இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, காலேஜில் விஷயம் தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில் விசாரிச்சாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறது பாக்கியா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இவன் மறைக்காங்க. இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. ஆனால் இனியா மட்டும் சாப்பிடாம ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. இது பாக்கியா கவனிச்சுட்டு, இனியா என்ன பண்ணுற, சாப்பிடாம சாப்பிடு அப்படின்னதும் சாப்பிட்றமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு காலேஜில் இந்த பிரச்சனையை பற்றி எது கேட்டாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுமா, அவங்க கொம்மனா மறைமுகமாக
தான் பேசினாங்க, மற்றபடி எங்களை கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னதும் பாக்கியா வந்து கெஸ் பண்ணிடுறாங்க. இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறுபடியும் மறைக்கானே. இங்க பாரு இனியா, மறுபடியும் பண்ண தப்பே பண்ணாத சொல்லிட்டேன். ஏதோ என்கிட்ட இருந்து நீ மறைக்கிறியா? ஐயோ என்னம்மா இது, சாப்பிடும்போது அதைய பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி விசாரிச்சா நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சாப்பிடுறாங்க. அப்போ அவங்களோட தாத்தா பாட்டி ஏமா பாக்கியா அதான் ஒன்றும் நடக்கலன்னு சொல்றாள், விடுமா சாப்பிடட்டும் அப்படின்னதும் பாக்கியாவுக்கு புரிச்சு போயிடுது இனியா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த மறைக்காங்கன்னு. மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம இனியாவுக்கு கோபி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா இனியா, என்னம்மா ரெடி ஆகிட்டியா? ஆமாம் அப்பா. சரி, கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல? இல்லைப்பா, கண்டிப்பாக அம்மா காலேஜுக்கே வர மாட்டாங்க. சரிடா செல்லும், அப்பா ரெடி ஆகிட்டேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம இனியா ரெடி ஆகுறாங்க. அப்போது அவங்களோட தாத்தா பாட்டியை ஆட்டோவில் வந்து நேராக காலேஜில் ட்ராப் பண்ணுறாங்க. இனியா பார்த்து போமா, பக்குவமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பினா அடுத்த நொடியே மருந்து பார்த்துட்டு கோபி வராங்க. அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இனி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு அப்பா வந்துட்டல, இதெல்லாம் இப்படிலாம் விசாரிப்பாங்க தான்மா காலேஜில், இப்படிலாம் கண்டிக்கிறது தான் பிரின்சிபல்ஸ். ஸோ நான் அவங்க கிட்டே பேசுகிறேன், நீ இதை பற்றி யோசிக்காத சரியா அப்படின்னதும் இனி அவ சரின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம பாக்கியா வந்து காலேஜுக்கு வராங்க. இந்த விஷயம் நம்ம இனி அவருக்கு தெரியா. நேராக இனியா என்ன பண்ணுறாங்கன்னா கோபியை வந்து காலேஜ் பிரின்சிபல்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் நீங்கள் யார்? நான் இனியாவோட அப்பா அப்படின்னதும், எது இனியா பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொன்னால் அப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கா, அப்போது அம்மா எங்கே அப்படின்னதும், மேடம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அப்பா வந்திருக்காரு அப்படின்னதும், ஓகே சார் உட்காருங்க, உங்கள் பொண்ணு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமா சார்? இதனால பாதிக்கப்பட போகிறது பேரண்ட்ஸ் நீங்கள் மட்டும் இல்லை, எங்கள் காலேஜோட மாணவம். இங்கே பாருங்கள், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்கள் பசங்களை இதுக்கப்புறமே இந்த காலேஜில் படிக்க விட்டோம்னா மற்ற பசங்களும் அதே தப்பு பண்றதுக்கு துணியவே கண்டிப்பாக துணிச்சிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கணும். உங்கள் பொண்ணோட தேசியை வாங்கிட்டு இங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும், மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, இங்கே யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு. சொல்லப்போனால் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போனது இந்த காலேஜில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் மேலே பழிப்பட வந்துடுறீங்களே. இங்கே பாருங்கள் சார், நான் உங்கள் பேச்சு கேட்குறதுக்கு உங்களை இங்கே வர சொல்ல இல்லை, பின்னாடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதான் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணை தேசி வாங்குறதுக்கு நான் வர சொன்னேன், வாங்கிட்டு கிளம்புங்க சார் அப்படின்னது. ப்ளீஸ் மேடம் உங்களை கெஞ்சி கேட்குற, இந்த வயசு பசங்க பண்ணாத தப்பையா என்னோட பசங்க பண்ணிட்டாங்க, நான் ஒன்றும் அவங்க தப்பை வந்து சுட்டி காட்டல மேடம், ஏதோ தெரியாதனமா அவங்க வயசு கோளாறுல பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் மேடம் நீங்கள் தான் அவங்கள மன்னிக்கணும். இங்கே பாருங்க மேடம், நான் எவ்வளோ பணம் வேணும்னாலும் தர, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் பிரின்சிபல் வந்து டென்ஷன் ஆகி, யோ எழுந்துறியா, நீ எவ்வளோ பெரிய மனுஷன்னு அதுவும் ஒரு அப்பான்னு தான் மரியாதை கொடுத்து பேசினா இப்படி பேசிட்டு இருக்க, அது சரி இப்போ புரியுது உன் பொண்ணு எப்படி தப்பு பண்ணிருப்பான்னு, கடைசியில நீ தான் காசு கொடுத்து அனுப்பி வச்சியா அப்படின்னு கேட்டது. மேடம் பார்த்து பேசுங்க அப்படின்னு கோபி வந்து பிரச்சனை பண்ணதோ இனி அதிர்ச்சி ஆறாங்க. இந்த பக்கம் நம்ம பாக்கியா வந்துடுறாங்க. இனியா அப்படின்னு சத்தம் போட்டதும் உடனே நம்ம பிரின்சிபல் அதிர்ச்சி ஆறாங்க. வாங்க மேடம், நீங்க யாரு? மேடம் இனியாவோட அம்மாவே நான் தான் அப்படின்னதும், என்ன இனியா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வரலன்னு சொன்னேன், இப்ப என்ன வந்து நின்றுட்டு இருக்காங்க, என்னது உடம்பு சரியில்லையா? மேடம் இப்படி நீங்க வர சொன்ன விஷயத்தையே இனியா என்கிட்ட சொல்லல மேடம், உங்க காலேஜ்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு இப்படி நான் வரணும்னு, அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னதும் பிரின்சிபல் வந்து டென்ஷன் ஆறாங்க. இனியா நீ பட்டு தெரிந்த மாட்டியா, என்ன பொண்ணுமா ஏமா என்ன வளர்ப்புமா வளர்த்து வச்சிருக்கீங்க, இப்படி பேரண்ட்ஸ்ட்டு கூட தப்பு பண்ணியும் மீட்டிங்னு சொல்லாம விட்டுருக்கா, கடைசி அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கா, உங்க புருஷன்னா வந்து லஞ்சம் பேசிட்டு இருக்காருமா, என்ன இது உங்க குடும்பம் அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. மேடம் நிறுத்துங்க போதும், இப்போதைக்கு என் பொண்ணும் நானும் அவரும் பிரிச்சு பல வருஷம் ஆச்சு, என் பொண்ணு என்னோட வளர்ப்புல தான் வளர்த்தா, கடைசியில் அவளை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் மேடம், ஏதோ நடக்காதெல்லாம் நடந்து போச்சு மேடம், தயவு பண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னது. சரி உங்களுக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற காரணத்தால மன்னிச்சு விடுறேன், இல்லைன்னா இவர் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு இவரை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருப்பா அப்படின்னதும், இங்க பாருங்க நீங்க பண்ண வரைக்கும் போதும், உங்களால நாங்க அசிங்கப்பட்டது போதும், இப்போ இங்கிறது கிளம்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு பாக்க செம்மையா கத்துறாங்க. அப்படின்னு பார்த்து செக்யூரிட்டி வந்து கோபியை வெளியில அழைச்சிட்டு போயிடுறாங்க. மேடம் இங்க பாருங்க மேடம், என் புருஷன் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பொண்ணை இந்த சொசைட்டில ஆளாக்கி இருக்கேன், எங்களுக்கு இருக்கிறது இந்த கௌரவமும் மானமும் தான் மேடம், இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க என் பொண்ணு நான் நல்லாவே பார்த்துப்பேன்,
ஏதோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துச்சு. இனிமேல் எந்த தப்பு நடத்துக்காம நான் பார்த்துக்கிறேன் மேடம், உங்கள் காலில் வேணாலும் விழுறேன் அப்படின்னு பாக்கியா வந்து காலில் விழ போகிறாங்க. இதை பார்த்து இனியா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ அம்மா, இங்கே பாருங்கம்மா, நான் ஒன்றும் உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல. இந்த பசங்களை மறுபடியும் இந்த காலேஜில் படிக்க விட்டா அதுக்கு அவங்களுக்கு பின்னாடி வர பசங்களும் இந்த தப்பை பண்ணுறதுக்கு துணிவாங்கன்னு என்னம்மா நிச்சயம் யோசிச்சு பாருங்கம்மா. தயவு செய்து உங்கள் பொண்ணோட டிசியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு மேடம். இனிமேல் அப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் மேடம், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவாங்க. ஸோ இருந்தாலும் பிரின்சிபல் கண்டிப்பாக பாக்கியாவுக்காக நம்ம இனியாவை மறுபடியும் காலேஜில் சேர்த்துப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி